Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இளைஞர்களிடையே போதை மருந்து பயன்பாட்டை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு இயக்கம் 100 வார காலம் நாடெங்கும் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. இந்திய இளைஞர்கள் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்தின் ஒரு பகுதியே போதைப் பொருள் என விநியோகம் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. மாணவர்கள் எதிர்பார்ப்பது பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டுமே என்பதை தவிர அவரது மன்னிப்பு மனப்பான்மையை அல்ல. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். பிரதமருக்கு இளைஞர்களிடம் செல்வாக்கு அதிகரிப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். இளைஞர் என காட்டிக்கொள்ளும் ராகுலுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஈர்ப்பு இல்லை என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து. முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் மீண்டும் தாக்கல். 2/3 பங்கு ஆதரவை பெற அரசின் வியூகம் என்னவென்று எழும் கேள்வி. தமிழகத்திற்கு வந்தும் காவிரி உரிமை குறித்து பேசாமலும் நீட் ரத்தை வலியுறுத்தாமலும் தேர்வில் முறைகேடு என மட்டும் பேசுவோர் துரோகிகள் என தயாநிதி மாறன் பதிவு. நம்பிக்கை துரோகம் குறித்த ராகுல் காந்தியின் பேச்சுக்கு அவரது பெயரை குறிப்பிடாமல் விமர்சனம். தொகுதி மறுவரையறையில் தமிழகத்திற்கு துரோகம் செய்த எட்டப்பர்கள் அதிமுக, பாஜக, பாமகவே என மாணிக்கம் தாகூர் விமர்சனம். அடுத்த வாரம் மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்படும் போது எட்டப்பர் பட்டியலில் இருப்பவர்களின் முழு விவரம் தெரியவரும் என்றும் சாடல். தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள்லாம் பாஜக கையில் டெல்லியில் போய் குவியணும் அப்படின்னு ஓட்டு போட்ட அந்த 3 புண்ணியம் வாங்கியிருக்காங்க. ஓட்டு போட போறோம்னு சொன்ன 3 புண்ணியம் வாங்கி, ஒன்று பாமக, 2வது ஏடிஎம்கே, அமித்ஷாவுடைய ஏடிஎம்கே, 3வது பிஜேபி எப்பவுமே அதுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதனால இதோட யாரு சேர்றாங்கிறது, இந்த 3க்கு அப்புறம் யாரு சேர்றாங்கிறது நீங்க தான் பார்த்து சொல்லணும். மேகதாது திட்டத்தின் விரிவான அறிக்கையை திருத்தி மீண்டும் அனுப்ப உள்ளோம் என முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. மேகதாது திட்டத்தால் தமிழ்நாடே அதிக அளவில் பயன்பெறும் என்றும் விளக்கம். தற்போதைய சூழல் அமைதியடைந்த பின் தமிழ்நாடு முதல்வருடன் பேச்சுவார்த்தை. சரியான நேரம் வரட்டும் என்றும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் பதில். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய்க்கு கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா கடிதம். மேகதாது அணை திட்டத்தை ஒத்துழைப்பு மனப்பான்மையோடு அணுக வேண்டும் என வலியுறுத்தல். காவிரியில் தண்ணீர் திறக்காத கர்நாடக அரசை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக அரசு திட்டம். முதல்வர் விஜய் உத்தரவின் பேரில் திங்கட்கிழமை வழக்கு தொடரப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். காவிரி விவகாரத்தில் அவசரமாக மனு தாக்கல் செய்தது ஏன் என திமுகவுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. டி.கே. சிவக்குமாருடன் சேர்ந்து ஏதேனும் ஒரு வகையில் திமுக முட்டுக்கட்டை போடுவதாகவும் விமர்சனம். ப்ராசஸ்ல இருக்கிறப்ப திமுக அவசரமாக 5 மணிக்கு மேல வழக்கை பதிவு செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒரே மாநிலத்தில் பல பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் எவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கும், எந்த அளவுக்கு அந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பின்னோக்கி தள்ளும். இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில் ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இல்லை.
அமைச்சர் நிர்மல்குமார் பொறுப்பற்ற முறையில் பேசி வருவதாக திருப்பூர் எம்பி சுப்பராயன் விமர்சனம். காவிரி விவகாரத்தில் கர்நாடக முதல்வருடன் இணைந்து திமுக தடை ஏற்படுத்துவதாக கூறிய அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம். மேகதாது விவகாரத்தில் தீர்ப்பாயம் அவசியமா என தாவேக அமைச்சர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். திமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலர் பரந்தாமன் வலியுறுத்தல். மேகதாது அணையை கட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? நான் இன்றைக்கு வெளிப்படையாக சேலஞ்ச் பண்றேன். இந்த பேட்டி கண்ட 24 மணி நேரத்திற்குள் எய்தர் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த தமிழ்நாடு ஆர் த வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் இல்ல டெய்லி உளறிக்கிட்ட நிர்மல்குமார், நீங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த கேள்விக்கு, திமுக வைக்கக்கூடிய கேள்விக்கு கட்டாயம் மக்கள் மத்தியில் வந்து பதில் சொல்லணும். டெல்லியில் போராட்டம் நடத்த ரயிலில் சென்ற தமிழக விவசாயிகள் நாக்பூரில் இறக்கிவிடப்பட்டதாக புகார். தமிழகத்திற்கே திரும்பிச் செல்ல கோரி சென்னை ரயிலில் ஏற்றிவிட்ட காவல்துறை. டெல்லி சென்று போராட தமிழக விவசாயிகளை ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும். ஜனநாயக வழியில் போராடும் உரிமையை பறிக்கக்கூடாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். டெல்லியில் போராட ரயிலில் சென்ற தமிழக விவசாயிகளை இறக்கிவிட்டது அநீதி என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். மராட்டிய அரசை தமிழக அரசு கண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக சென்னையில் வரும் 7ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய தமிழகம் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. திருச்சி காவிரி ஆற்றங்கரையில் மணலில் புதைந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து முழக்கம். நெல்லை மாவட்டத்தையொட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் கனமழை. 2 நாட்களில் பாபநாசம் அணை சுமார் 10 அடியும், சேர்வலாறு அணை 27 அடியும் நீர்மட்டம் உயர்வு. தென்காசியில் வேகமாக உயரும் அணைகளின் நீர்மட்டம். கனமழை காரணமாக 100 அடியை தாண்டிய அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம். குற்றாலம் பிரதான அருவியில் திடீரென அதிகரித்த நீர்வரத்து. சுற்றுலா பயணிகளை அவசரமாக வெளியேற்றிய காவல்துறை. தொடர் கனமழை காரணமாக நிரம்பியது பில்லூர் அணை. அதிக அளவில் நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. எனவே பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. கேரளத்தின் கண்ணூரில் தொடர் கனமழையால் கடும் பாதிப்பு. திரும்பிய திசையெல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கும் காட்சிகள்.
கேரளத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் இடுக்கி மலக்காரா அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையின் 5 மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றம். கேரளத்தில் பெய்து வரும் கனமழைக்கு 3 சிறார்கள் உட்பட 8 பேர் உயிரிழப்பு, 13 பேர் காயம். மாநிலம் முழுவதும் 65 முகாம்களில் 6000 பேர் தங்க வைப்பு. கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாமின் சிவசாகர் பகுதி. தண்ணீர் வடியாத நிலையில் மழை தொடர்வதால் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படும் பொதுமக்கள். அசாமில் குடியிருப்பு பகுதிகளில் இன்னும் தண்ணீர் வடியாததால் பொதுமக்கள் வேதனை. சிவசாகர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கிய பாலிவுட் நடிகர் ரந்தீப் ஹூடா. மேற்கு வங்கத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. கொல்கத்தா நகரின் முக்கிய சாலை பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. தனமண்டி, தர்கால் பகுதிகளில் பெய்யும் கனமழையால் ஆறுகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் பருவமழை தீவிரம். அயோத்தியின் சரையோ ஆற்றில் கரைபுரண்டோடும் வெள்ளம். உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம். கிராமப்புறங்களை இணைக்கும் சாலைக்கு அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட காட்சி. உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. சாலைகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. தலைநகர் டெல்லியில் திடீரென மாறிய வானிலை. மாலை நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்ட குளிர்ச்சியான சூழலால் மக்கள் மகிழ்ச்சி. இந்திய பெருங்கடலில் பாசிட்டிவ் ஐஓடி சாதகமாக உருவெடுக்க வாய்ப்பு. எல் நினோவின் எதிர்மறை தாக்கத்தை சமன் செய்து பருவமழையை வலுப்படுத்த உதவும் என கணிப்பு. பெருவில் சிறிய ரக விமானம் கீழே விழுந்து விபத்து. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட 13 பேர் உயிரிழப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளை திங்கட்கிழமை பார்வையிடுகிறார் முதல்வர் விஜய். கண்ணாடி தொழிற்சாலை, சிப்காட், பேருந்து ஆலைக்கு செல்ல ஏற்பாடு. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் தருவேன் என்பது தீர்வு அல்ல என சீமான் விமர்சனம்.
வேலைவாய்ப்பின்மைக்கு தீர்வுதான் தேவையே தவிர பணமல்ல என்றும் பேச்சு. நீங்கெல்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு காரணம் விஜய்தான் என சீமான் குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசலால் சலசலப்பு ஏற்பட்ட போது ஏன் பேச்சை நிறுத்தவில்லை என்றும் கேள்வி. மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர், உங்களை பார்க்க வந்தார்கள். நடிகரை பார்க்க வந்த நெரிசல் விபத்திற்கு காரணம் நீங்கள். அங்க ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே. அப்ப நீங்க ஏன் நிறுத்தல பேச்ச? அங்க என்னன்னு பாருங்க. நீ ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? இடைத்தேர்தல் எப்போது வைப்பார்கள் என்று காத்திருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட ஆமா, எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கே மாலை காலை இரு வேலை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.